கட்டிட்டு போய் கடகடியா பிச்சை எடுக்கிறீங்க? உழைச்ச திங்க கூடாதா? சிச்சி 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 சி இதுதான் அவங்களுடைய கௌரவமா? சிக்னல்ல வண்டி நிறுத்த முடியல, வந்து தொந்தரவு பண்றாங்க. ஏமா இப்படி தொந்தரவு பண்றீங்கன்னு கேட்டா அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. மான மரியாதைங்கிறது இவங்களுக்கு எல்லாம் இல்ல. சிச்சி 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 ட்ரெயின்ல தூக்கிட்டு போனா கூட அடிச்சு எழுப்பி காசை கொடுக்குறாங்க. எங்க இருந்துதான் வருவாங்களோ தெரியல. சிச்சி 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 உடம்பு தெரியற மாதிரி உடுப்ப மாட்டிக்கிட்டு உதட்டுல சிவப்பு சாயத்தை பூத்திக்கிட்டு ரோட்ல நின்று செக்ஸ் ஒர்க் பண்றாங்க. இவங்களும் நம்மள மாதிரி அம்மா அப்பா வயிற்றுல 10 மாசம் பிறந்துதான் வந்தாங்களன்றதே சந்தேகமா இருக்குது. மானம் மரியாதை கண்ணியம் அப்படின்றது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. சி 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 நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்கறீங்களா? நீங்க என்ன பார்த்து கேள்வி கேட்கறீங்களா? உங்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எங்கிட்ட நிறைய இருக்கு. 5 வயசு 10 வயசு குழந்தைங்க கூட பார்க்காம அவங்கள கடத்திக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு கொண்டு சீமனை ஊத்தியும் முள் புதர்லையும் தூக்கி எறிறீங்களே, இதுவா உங்களுடைய கௌரவம்? ஜாதின்ற பேர்ல மதன்ற பேர்ல ரோட்லயும் ரயில் தண்டவாளத்திலையும் வெட்டி வெட்டி போடுறீங்க, ஆவண கொலை பண்றீங்க. இதுவா உங்களுடைய தர்மம்? எனக்கு பிடிச்ச மாத்தல நான் சேரணும், எனக்கு பிடிச்சவன நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க மறுக்கிறீங்க. அதை நான் மறுத்தா மூஞ்சில ஆசிட் அடிக்கிறீங்க. இதுவா உங்களுடைய தர்மம்? இதெல்லாம் யாரு தப்புன்னு தட்டி கேட்கிறாங்களோ தட்டி எழுதுறாங்களோ அவங்கள துப்பாக்கில சுட்டு சாகடிப்பீங்க. அடிச்சு கௌரவத்தை பத்தியும் நியாயத்தை பத்தியும் நீங்க பேசுறீங்கல்ல, ஒரு நாள் எனக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சன்மார்க்ஸ் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு போலீஸ் ஜீப்பு சர்றன்னு முன்னாடி வந்து நின்னுச்சு. 2 போலீஸ்காரனுங்க தர 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 தண்ணி எடுத்துக்கிட்டு போய் கப்பன் பார்க் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க. டியூட்டி முடிஞ்சிட்டு போறவனும் டியூட்டிக்குள்ள வரவனும் ஷூ கால்லே போட்டு என்ன மிதி மிதிக்கு மிதிக்கிறாங்க. நிலத்தை எல்லாம் கூட்டி வாரி தொடக்க சொன்னாங்க. பேப்பர்ல சாப்பாடை கொடுத்து கீழே வச்சு மண்ணோட சேர்த்து தின்னு சொன்னாங்க. தோப்பு காரணம் போட வச்சாங்க. சார் நீங்க சொன்ன வேலையில நான் செஞ்சுட்டேன் சார், நான் வீட்டுக்கு போவேன் சார், நேரம் ஆயிடுச்சு என்ன விடுங்க சார். எந்த ஊர்ற நீ? தமிழ்நாடு சார். தமிழ்நாட்டு இருந்து இங்க எதுக்கு வந்த? வயிற்று பொறுப்பு. ஏன் இந்த வயிற்று பொறுப்பு உங்க தமிழ்நாட்டுல பண்ணக்கூடாதா? இந்தியனா? என்ன சட்டம் பேசுறியா? கஞ்சா கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். 10 வருஷம் வெளியில வர முடியாது உஷார். என்ன மன்னிச்சுக்கோங்க சார், நான் தெரியாத வந்துட்டேன் சார், என்ன விட்டுடுங்க சார், நான் எங்க ஊருக்கு போயிட மறுபடியும் இந்த பக்கமே நான் வர மாட்டேன் சார். உடனே இன்ஸ்பெக்டர் வருவாரு, உட்காரு, ஆளை பாரு அவனை பாரு அவன் நடைய பாரு, வந்துட்டாங்க நம்ம தாயை துன்றதுக்கு. சீச்சி கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. என்ன ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அந்த ரூமுக்குள்ளார ஒரு செல் இருந்துச்சு. அந்த செல்லுக்குள்ளார சட்டியை போட்டு ஒருத்தனை அடைச்சி வச்சிருந்தாங்க. அவன் முன்னாடியே உடம்புல பொட்டு துணி இல்லாம நாம நிக்க வச்சாங்க. ಈ ಮೊಳೆಗಳ ಹಿಂಗಿಲ್ದ ಬಂತು ನಿನಗೆ ಕನ್ನಡ ಅರ್ಥ ಆಗಲ್ವಾ? இந்த முறை எப்படி வந்துச்சு உனக்கு? என்னதான் கேக்குற, எப்படி வந்துச்சு? ஹார்மோன்ஸ் எடுத்துட்டா சார். கீழே ஆபரேஷன் ஆயிடுச்சா?
உள்ள போதுமா? எவ்வளவு தூரம் உள்ள போதும்? எங்க அகிட்ட கால அகிட்டா அகிட்டா கால லாட்டி எடுத்துட்டு வந்து ஆபரேஷன் பண்ண நடத்தல எவ்வளவு தூரம் உள்ள போதுன்னு பத்தாததுக்கு செல்லுல ஜட்டி போட்டு அடைச்சு வச்சிருந்தான் பாரு. அவகிட்ட போய் என்னடா ஓஸ்ல ப்ளூ பிரிண்ட் பாத்தியே, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? மறுபடியும் பார்க்கணுமா? தலை சொஞ்சுட்டு அவனும் சிரிக்கிறான். இதுக்கு மேல ஒரு பொம்பளை கேவலப்படுத்த முடியுமா? நீங்க நியாயத்தை பத்தியும் தர்மத்தை பத்தியும் கண்ணியத்தை பத்தி பேசுறீங்கல்ல, உங்க நீங்களும் உங்க அரசியல். சுட்டவையாவும் பக்குவப்படவே, சுட்டவையாவும் பக்குவப்படவே, மண்ணும் சுட்டால்தான் பாண்டமாய் நிற்கும், மண்ணும் சுட்டால்தான் பாண்டமாய் நிற்கும். நீ என்னை சுட்டாய், காதலாய் பக்குவமானே. என்ன பாக்குறீங்க? இதுகளுக்கெல்லாம் காதல் வருமானா? காதல் எல்லாத்துக்கும் பொதுவானது. வேறுபாடு கிடையாது. இப்ப இனமும் வேறுபாடு கிடையாது. லவ் இஸ் லவ். நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்த்தோம். என் குருதான் எல்லம்மா கோயில வச்சு மாலை மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் குருபா இங்க ஆலத்தி எடுத்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பாலும் பழமும் கொடுத்தாங்க. இந்த சம்பிரதாயம் எல்லாம் எங்க அக்கா கல்யாணத்துல நான் பார்த்தது. எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்குமா நான் கனவு கூட கண்டு பார்க்கல. இப்ப எல்லாம் நான் அவருக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன், அவர் எனக்கு புருஷன் ஆயிட்டாரு. யாராவது அவர்கிட்ட போய் ரேவதி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா பார்ட்னர்னு சொல்லுவாரு. பார்ட்னர்னா 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவாங்க. அவங்களதான் எனக்கு தெரியாதுமா. நான் பட்டிக்காட்டுல இருந்து வந்தவ. என் அம்மா என் அக்கா அவங்கள புருஷன்மாரங்களை புருஷன் தான் சொல்லுவாங்க, புருஷனுங்க பொண்டாட்டி மாரங்களை பொண்டாட்டின்னு தான் சொல்லுவாங்க. அவரு எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். அவர் எனக்கு புருஷன், அவருக்கு நான் அவருக்கு பொண்டாட்டி. அப்படித்தான். ஒரு 2 வருஷம் கூட எங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை நீடிக்கல. அவர் என்னை விட்டுட்டு பிரிச்சு போயிட்டார். அந்த வலிய வேதனை என்னால தாங்கிக்க முடியும். பலமுறை நான் தூக்க மாட்டிக்கிட்டோ மருந்து குடிச்சோ செத்தரலாமன்னு எனக்கு நினைப்பு வந்துட்டே இருக்கும். அந்த கப்பன் பார்க் போலீஸ் ஸ்டேஷன்ல பொட்டு துணி இல்லாம என்ன அம்மன்மா நிக்க வச்சாங்க. மானம் போச்சு, மரியாதை போச்சேன்னு அப்ப எல்லாம் நான் சூசைட் பண்ணிக்கோன்னு எனக்கு நினைப்பு வரலையே. எங்க அண்ணன் 9ஆம் மாறுவியாடான்னு என்ன கிரிக்கெட் பேட்லயே போட்டு அடிப்பான், வலி தாங்க முடியாது. அப்ப கூட நான் சூசைட் பண்ணிக்கோன்னு எனக்கு தோணலையே. ஆனா இப்ப மட்டும் எனக்கு ஏன் தோணுது? கேவலம் ஒரு ஆம்பளைக்கோசரம் நான் தற்கொலை பண்ணி கொடுமா? நான் செத்துட்டா அவன் வேற ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணி அவன் நல்லா இருப்பான். என் முடிவை மாற்றணும். பிறகு என்ன எழுத ஆரம்பிச்சேன். 2002 உணர்வு அந்த புத்தகம் மூலியமா என்னுடைய சமுதாயத்துடைய வழிகளை வரிகளாக்குனேன். அம்மா ஒத்துக்கல, ஐயா அப்பா ஒத்துக்கலே, ஊரு ஒத்துக்கலே, ஐயா உலகம் ஒத்துக்கலே, சொத்தும் கிடைக்கலே, ஐயா சுகமும் கிடைக்கலே, வீடு கிடைக்கலே, ஐயா வேலை கிடைக்கலே, அம்மாவானும் மகளுமா, அக்காவானும் தங்கையானும், பாட்டியானும் பேத்தியானும், தனி உலகம் நாங்க, தவிக்கும் ஜனங்க நாங்க,
இதுவே எங்க குடும்பம் திருநங்கை சமூகங்கள். ரவுடியோட நெருக்கடி, போலீஸோட நாட்டியடி, சட்டத்தால பொய் கேசு, ஜனங்களால எழுச்சி. பிச்சை கேக்குறோம், செக்ஸ் ஒர்க் பண்ணுறோம், தினம் தினம் கொடுமைகள் அனுபவிக்கிறோம். அன்பு வைக்கிறோம், நாங்க ஆசை வைக்கிறோம், மனுஷரா வாழோம்னு நாங்க நினைக்கிறோம். போர்க்களத்தில் புதிச்சிருக்கோம் நாங்க, புரிஞ்சுக்கோன்னு உணர்வுகளை நீங்க, பரிதாபப்பட வேண்டாம் நீங்க, எங்க உரிமைகளே கொடுத்தா போதுங்க. எவ்வளவுதான் முதல் புத்தகத்துல வரிகளாக்குனாலும் என் மனசுக்குள்ளார ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சமுதாயத்தை பத்தி எல்லாம் எழுதிட்டேன்னா இனி ஏதாவது இருக்குதா குறைன்னு. அப்பதான் என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுத ஆரம்பிச்சேன். 2008 The Truth About Me அப்படின்னு பென்குயின்ல அந்த புத்தகம் வெளியே வந்துச்சு. இந்த உணர்வும் உருவமும் பென்குயினும் உலகம் முழுக்க 350 யூனிவர்சிட்டி காலேஜ்ல சிலபஸ்ல வச்சாங்க. அதனால நிறைய யூனிவர்சிட்டிக்கும் காலேஜுக்கும் செமினாருக்கு என்ன வந்து அழைச்சிட்டு போனாங்க. ஒரு பக்கம்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மேம் உங்க புத்தகத்தை நாங்க வாசிச்சோம், இந்த வருஷம் உங்க நூலை தான் நாங்க வந்து ஆய்வு நூலா எடுத்திருக்கோம், நான் என்ஃபீல்டு பண்றேன், நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. டீச்சர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மேம் பிஹெச்டி பண்றேன், நான் உங்க டாபிக் தான் எடுத்திருக்கேன், உங்க புக்கு தான் மெயினா ரிசர்ச்க்கு எடுத்திருக்கேன், நீங்க ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன், 12ஆம் வகுப்புல எளிய தவளையும் பிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி அறுத்து பார்ப்பாங்களே, அந்த மாதிரி எங்களுடைய புக்கா பண்ணாதீங்க. எங்களுடைய உணர்வை புரிஞ்சுட்டு நீங்க ஆய்வு மேற்கொண்டாலும் அது சரியான பாதையா இருக்கும்னு சொல்லுவேன். அது இல்லாம டிரான்ஸ்ஜெண்டர்னுடனே எல்லாத்துக்கும் நினைப்பு போறது யாரு தெரியுமா, திருநங்கைங்க மட்டும்தான். திருநங்கைகளை யாருக்குமே தெரியறதே இல்லை. யூனிவர்சிட்டி காலேஜ் சொல்லுவேன் நாங்க, ஏன் எங்களை பத்தி ஆய்வு எடுக்கிறீங்க, திருநங்கைகளை பத்தி எடுங்கோம்போம். திருநங்கைங்களா அவங்க எப்படி இருப்பாங்க, உங்களதான் நாங்க ரோட்ல பாக்குறோம், கடை வீதியில பாக்குறோம், பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறோம், பாத்ரூம் பக்கத்துல நிக்கிறீங்க பாக்குறோம், அவங்களே நாங்க பார்த்ததே இல்லையே. அதுலயும் இல்லாம ஆம்பளையா இருந்து பொம்பளையா மாற முடியும், பொம்பளையா இருந்து எப்படி ஆம்பளையா மாறுறது அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவு கூட என் சமூகத்திலே சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பாடி 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 அம்மா ராசாத்தி மூக்க குத்தி காதை குத்தி முடிய வளர்த்து பொம்பளை கணக்கா நான் புடவை ஒட்டியிருக்கேன், ரோட்ல நடந்து போனா என்ன பொம்பளைம்பாங்க. ஐயா இவளுங்க எவ்வளவுதான் ஆம்பளை கணக்கா பேண்ட்டும் சட்டையும் போட்டு மாற அமுத்தி வச்சு பெல்ட்டை போட்டு கட்டி முடிய வெட்டி ஆம்பளை கணக்கா செருப்பு ஆம்பளை கணக்கா வாட்சி கட்டிட்டு ரோட்ல நடந்து போனாங்கன்னா உரப்பால் பொம்பளைன்னு தெரிஞ்சா கடத்திட்டு போவாங்க. பரவ என்னாவும் குழந்தை சுமந்துட்டு வருவாங்க. எப்படி அவங்களை நீங்க ஆம்பளைன்னு ஒத்துக்குவீங்க? அவங்கள பத்தி ஒரு நூல் எழுதுனேன் 2016 A Life in Trans Activism அப்படின்ற ஒரு புத்தகம் மூலியமா 15 பசங்களுடைய ஸ்டோரி எழுதுனேன். அந்த 15 பேரும் எனக்கு திருநங்கை சமூகத்துல எப்படி நான் மகளா ஜமாத்துல கொண்டு போய் உட்கார வச்சுக்கிறனோ அந்த மாதிரி அந்த பசங்க எனக்கு மகனா இருக்கிறாங்க. இந்த 3 புத்தகம் இன்னைக்கு பெரிய பெரிய யூனிவர்சிட்டி காலேஜ்ல இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம அம்பேத்கர் படிச்ச பட்டமான யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில பட்லர் லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரியுடைய முன்பாகத்துல மாயா ஏஞ்சலோ, சோனி மரியே, இந்த மாதிரி பெரிய பெரிய எழுத்தாளர்கள் வரிசையில என்னுடைய பேரும் அங்க எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்ககிட்ட நான் கைத்தட்டல் வாங்கணும், என்ன பெருமையா பீத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. இது எல்லாமே ஒரு போராட்டம் தான். என்னை வரைக்கும் இந்த சமூகத்துல சுதந்திரமா நாம இருக்க போறோமோ அன்னை வரைக்கும் நம்மளுடைய போராட்டம் நீண்டுட்டு தான் இருக்கும். நான் புத்தகம் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நிறைய திருநங்கைக்கு புத்தகம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல கல்கி சுப்பிரமணியம் என்னுடைய பொண்ணு ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருக்காங்க. குறி அறுத்தேன் மாதம் ஏதும் செய்யவில்லை நான்,
மாதவம் ஏதும் செய்யவில்லை நான். குறியறுத்து குருதியில் நனைந்து மரணம் கடந்து மங்கையானேன். கருவறை உனக்கில்லை, நீ பெண் இல்லை என்றீர்கள். நல்லது. ஆண்மையை அறுத்தறிந்ததால் சந்ததிக்கு சமாதி கட்டிய பட்டு போல ஒற்றை மரம் நீ. விழுதுகள் உனக்கில்லை, வேர்கள் உள்ளவரை மட்டுமே பூமி உனை தாங்கும் என்றீர்கள். நல்லது. நல்ல வேலை. பிறப்பால் நான் பெண் இல்லை. பெண்களாக ஏற்றுக்கொள்ள மறுத்ததே எனக்கு கிடைத்த சுதந்திரம். பெண்களுக்கு நீங்கள் வகுத்துள்ள அடுத்த இலக்கணத்தை நான் வாசிப்பதில்லை. நான் யார் என்பதை நானே அறிந்தேன். மறந்து ஜாதி துறந்து மறுக்கப்பட்டவர்கள் ஒன்று கூடி வாழும் வாழ்க்கை உங்களால் வாழ முடியுமா? கருவறையில் சுமக்காமலே தாயாக முடியுமா உங்களால்? மாமுட்டி பசியாராமலேயே மகளாக முடியுமா உங்களால்? என்னால் முடியும். உங்கள் ஆதிக்கக்குறியை அறுத்துக் கொள்ளுங்கள், பிறகு சொல்லுங்கள் நான் பெண் இல்லை. இதோட என்ன